கடல் அப்படின்னா எல்லாருமே ரசிப்போம். வானத்தோட நீளத்தையும், இந்த கடலோட நீளமும் 2ம் சேரும்போது அந்த ஒரு அழகா ரொம்ப அ அருமையா இருக்கும். ரசிக்கிறதுக்கு நல்லாருக்கும். அ அதுவும் கன்னியாகுமரி கடல். அது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவ்வளோ பிரமாதமான இடம் இல்லையா? அது முக்கடலும் சேர்ற இடம். ஆ திருவள்ளுவர் சிலையில நின்னுட்டு அந்த கடல் அழக ரசிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆ இப்போ அந்த அ கண்ணாடி பாலம் ஒண்ணு போட்டிருக்காங்க இல்லையா? அதாவது விவேகானந்தர் பாறைக்கும், திருவள்ளுவர் சிலைக்கும் இணைச்சிருக்காங்க. அது நடந்த பிறகு நாங்க போனோம். அப்போ இந்த அழக ரசிச்சோம். என்ன பிரமாதமான ஒரு இடம் இல்லையா? முக்கடலும் சேர்ற இடத்துல, அத சுத்தி திருவள்ளுவர் சிலை மேல இருந்து, அத முழுதும் ஃபோட்டோ எடுக்கும்போது, அந்த கேமரால கவர் பண்ணும்போது, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அழகான ஒரு கடற்கரைன்றத விட, அந்த கடற்கரையில இருந்து ரசிக்கிறது ஒரு பக்கம். அந்த கடற்கரையிலருந்து 2த்தையும் பார்க்கும்போது அது ஒரு ரசனையா இருக்கும். அந்த திருவள்ளுவர் சிலையிலருந்து அந்த முக்கடலும் சேர்ற இடத்த பார்க்கறது அது ஒரு ரசனையா இருந்தது. அ அங்கருந்து மேல கேமரால சுத்தி கவர் பண்ணேன். இதில இந்த கண்ணாடி பாலமும் அழகா இருந்தது. கிளாஸ் பிரிட்ஜ் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அ பார்க்க வேண்டிய இடம். ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய இடம். பார்த்து ரசிக்க வேண்டிய இடம். எத்தன முறை வேணா போலாம். நான் பலமுறை போயிருக்கேன். இப்ப தான் வந்து நம்ம ரீசென்ட்டா போயிட்டு வந்தோம் நாங்க. அருமையான படம் அது. எல்லாரும் ரசிப்போம்.